ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகா சமையல். இன்றைக்கி நம்ம ஆகா சமையலில் ருசியான பிரியாணி நம்ம வீட்டில் சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன் நான். வாங்க என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு. ஊறிட்டுருக்கு, 1/2 அன் ஹவராக ஊறிட்டுருக்கு. நெய் எடுத்துக்கோங்க, ஆயிலும் சேர்ந்து கலந்து போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 5 மட்டும், 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 5 மிளகாய் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 1/2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ கறி எடுத்துருக்கேன். சிக்கனு, இதில் வேணுங்கிற மசாலா ஐட்டம்லாம் போட்டிருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. இதெல்லாம் எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் குக்கர் வச்சு செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் தண்ணி இல்லாமல் இருக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுக்கோங்க. நெய் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். ரொம்ப அதிகமாக இதில் ஆயிலோ நெய்யோ சேர்க்க வேணாம். ஏன்னா சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் அதே கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அதே வெஜ் பிரியாணினா கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். மட்டன் சிக்கனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. நெய் நல்லா சூடேறி மெல்ட் ஆகட்டும். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடேறிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா ஐட்டத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடேறின வேட்டி ஆட் பண்ணிங்கன்னா அந்த லவங்க பட்டையெல்லாம் வெடிக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கட்டும். ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே பிரியாணி ரெடி பண்ணுற மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோ ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். ரொம்ப பொன்னிறமாக வேணாம், ஓரளவுக்கு கோல்டு கலராக வரும்போது எடுத்துடலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணாக்க அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு போட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இது வணங்கட்டும். நான் கொத்தமல்லியும் புதினாவும் மிளகா 3யும் அரைச்சி தான் விட போகிறேன். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி மிக்சியில் அரைச்சி விட போகிறேன். ஏன்னா இது வாய்க்கு தட்டுப்படாமல் இருக்கும். அள்ளி சாப்பிடும் போது இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினா போதும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வணங்கினோடனே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது 2 சேர்த்து அரைச்சது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். சிக்கன் போடுறதுனால 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டான்னா அதில் இருக்க பச்சை மிளகாய் காரம் போதும்னா விட்டுருங்க. வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 1 ஸ்பூன் மட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, கொத்தமல்லியும் புதினாவும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது அரைச்சி போடுறதுனால வாசம் நல்லாவும் இருக்கும். நம்ம வாயில் தட்டுப்படாததுங்கிறத பிரியாணிக்கே ஒரு கலர் கொடுக்கும். இது பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமாக 2 வாட்டி கழுவிடுங்க. இப்போதைக்கு சிக்கனுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி வைக்கும் போது, நிறையா தண்ணி வைக்கும் போது எல்லாத்துக்கும் உப்பு பார்த்துக்கிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு சிக்கனுக்கு மட்டும் உப்பு. இதில் விடுற தண்ணியில் தான் சிக்கன் வேக போகுது. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த கொத்தமல்லியும் புதினாவும் கலர் வேறு மாதிரி இருக்குது. பிரியாணியை நீங்கள் எப்பயும் செய்கிற பிரியாணியோட இது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேணாம், இந்த கலரே போதும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இது நம்ம குக்கரில் போட போகிறதுனால ஒரு 1/2 வேக்காடு இருந்தால் போதும். சிக்கனு அரிசி ஆட் பண்ணி நம்ம லிட் போட்டுடலாம். ஒரு 6-7 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ பாதி அளவுக்கு சிக்கன் வெந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணி வச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு உப்பு பார்த்து காரம் பார்த்துக்கிட்டு நம்ம அரிசி போட்டுடலாம். ஜீரக சம்பா ரைஸு, அதனால்
அதுக்கு அதிக தண்ணியும் தேவைப்படாது. இது பாதி வெந்துட்டதுனால, சிக்கனும் பாதி வெந்துட்டதுனால இன்னும் தண்ணி கம்மியாக கூட வைக்கலாம். நீங்கள் எப்பயும் வைக்கிற ரைஸ் அளவுக்கு தண்ணி வைக்க வேணாம், கம்மியாகவே வைங்க. இந்த அரிசியும் சிக்கனும் அதில் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு இருந்தாவே ரைஸ் பளபளன்னு வந்துடும் உங்களுக்கு. நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ரைஸ் வச்சுட்டோம். இப்படி நம்புற அளவுக்கு இருந்தால் போதும். ரைஸ் மூழ்கடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். மற்ற அரிசிக்கு வைக்கிற அளவுக்கு வச்சிடாதீங்க. இப்போ லிட் போட்டுடலாம். எப்பயுமே ரைத்தாக்கு வந்து வெங்காயம் நறுக்கணுன்னு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, பச்சை தண்ணியில். அப்போ தான் அந்த காரல் இல்லாமல் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் கழித்து புளிஞ்சி எடுத்துட்டு அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஊற போட்டிருக்கேன். நம்ம இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுனாக்கா ஒரு விசில் வந்தால் போதும், அதுலேயே தம் ஆகிடும். ஒரு 1/4 மணி நேரம் தம் ஆனிச்சுன்னா எல்லாம் ரெடி ஆகிடும். ஏற்கனவே சிக்கன் வெந்துடுச்சு பாதி அளவுக்கு. இந்த அளவுக்கு குக்கிங் இருந்தால் போதும், கரெக்டான வேக்காடாக இருக்கும் சிக்கன். ஒரு விசில் போதும், இதில் தம் ஆகிடும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். 1/4 மணி நேரம் கழித்து எடுத்தாக்க ரொம்ப டேஸ்டான பிரியாணி ரெடியாக இருக்கும்.